வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது வந்துட்டு மட்டர் மஷ்ரூம் கிரேவி. செம்ம டேஸ்டியா இருக்கும். சப்பாத்தி, புல்கா, நான், அப்புறமேட்டு பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்க வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட்டாணி இப்போ வந்துட்டு சீசன், விலையும் கம்மியா கிடைக்கும் இந்த டைம்ல. கண்டிப்பா இப்போ வந்துட்டு நிறைய பட்டாணி சேர்த்திக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான மட்டர் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை இதுல சேர்த்திடலாம். இந்த வெங்காயம் லேசா கோல்டன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லேசா வதங்கி கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஒரு பதத்துக்கு வதங்கிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்துட்டு ஒரு 7-8 பல் பூண்டு இந்த மாதிரி உளிச்சு வச்சிருக்கேன். அந்த பூண்டு இதுல சேர்த்திடலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சுட்டேன், அதையும் சேர்த்திடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் சேர்த்திடலாம். இதையும் லைட்டா வதக்கி விடுங்க. இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, மிளகாய் எல்லாம் ஒரு நிமிஷம் வதக்கிருப்போம். இப்போ இது கூட 2 தக்காளி இந்த மாதிரி நான் ரஃபா சாப் பண்ணி வச்சுட்டேன். 2 தக்காளி பழத்தையும் இதுல சேர்த்திடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம், இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக. தக்காளியும் இதோட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேமை வந்துட்டு கொஞ்சம் மீடியம்ல வச்சு நம்ம இதை மூடி வச்சு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வதங்க விடலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆச்சு, நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி விட்டு வதங்கிடுச்சு. நம்மளோட தக்காளி பழமும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை அரைச்சி ஒரு பேஸ்டா நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ அதே பேனை திருப்பி நான் கழுவிட்டு வச்சிருக்கேன். அப்படியே வச்சோம்னா அடியில பிடிச்சிருவேன், நம்ம தக்காளி எல்லாம் வதக்குனதுனால. இப்போ கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி பிடிச்சி போட்டுடலாம். சீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்திடலாம். அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்திடுங்க. இப்போ இந்த மசாலா வந்துட்டு நல்ல எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்க போறோம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிய வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்க போறோம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட் வந்துட்டு தெரிக்கும், அதனால மூடி வச்சு நம்ம இதை வந்துட்டு வேக விட போறோம். அப்பப்போ திறந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதை மூடி வச்சிருங்க. இது இப்படியே வதங்கட்டும், நல்லா எண்ணெய் பிரியணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் ஆச்சு, நம்ம அதை மூடி வச்சு இடையில கிளறி விட்டேன் நான். பாருங்க, இப்போ வந்துட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சிச்சு, மசாலா வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிரா, கெட்டியான தயிரா எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்திடலாம். இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தயிர் கண்டிப்பா புளிச்சிருக்க கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை யூஸ் பண்ணுங்க. தயிர் இல்லைன்னா நீங்க ஃப்ரெஷ் கிரீம் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். தயிர் சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா கைவிடாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா தயிர் வந்துட்டு பிரிஞ்சு திரி ஆயிடும். இப்போ தயிரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுல வந்துட்டு வேக வச்ச பச்சை பட்டாணி, இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஒரு கப் அளவுக்கு. நீங்க வந்துட்டு பச்சையாவும் பச்சை பட்டாணி இந்த ஸ்டேஜ்ல சேர்த்து வேக வைக்கலாம். அப்படி சேர்த்துறீங்கன்னா பச்சை பட்டாணி வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு மஷ்ரூம் சேர்த்தணும். இது நான் ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணி, அதனால இப்பவே மஷ்ரூமும் சேர்த்திட போறேன். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு வெட்டி வச்சிருக்கேன், நாலா வெட்டி வச்சிருக்கேன். இது சேர்த்திடலாம். ரொம்ப சின்னதா நறுக்குனீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம்ஸ் இருக்கிறதே தெரியாது, அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய துண்டுகளா நறுக்கி இருக்கிறேன். ஒரு மஷ்ரூமை 4 நறுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க நறுக்கிக்கலாம். ஏன்னா வெந்துச்சுன்னா மஷ்ரூம் வந்துட்டு சுண்டி இருக்கிறதே தெரியாம போயிடும், அதனால கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன் நான். இப்ப இதெல்லாம் வேகணும். ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா மஷ்ரூம்லயே நிறைய தண்ணி விடும். அந்த மாதிரி தண்ணி விடுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம்ல அவ்வளவு தண்ணி விடாது, அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கிறேன். அதுல ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்தோம்னா போதும். தக்காளி வதங்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்தணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. மஷ்ரூம் வந்து குயிக்கா வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துல மஷ்ரூம் வந்துட்டு வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம 5 நிமிஷம் இது வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம மஷ்ரூம் போட்டு வச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டான டெக்ஸ்டர்ல நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் வந்து குயிக்கா வெந்துடும். 5 நிமிஷம் தான் ஆகும் மஷ்ரூம் வேகிறதுக்கு.
பாருங்க நல்லா வெந்திருக்கும் இந்நேரத்துக்கு மஷ்ரூம். இப்போ இதுல நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம் மேல. அவ்வளவுதான். இப்போ நம்மளோட செம டேஸ்டியான மட்டர் மஷ்ரூம் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடலாம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல சூப்பரா ஒரு மட்டர் மஷ்ரூம் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.